உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க குருமா, இங்க இருக்க எங்க யாருக்குமே உங்களோட முகத்தை பார்க்கணும்ன்ற ஆர்வம்லாம் எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுக்கிறேன். நீங்க என் புருஷனை காப்பாத்த எனக்கு உதவி செய்யுங்க. துளசி அக்காவோட ஆத்மா கிட்ட இருந்து என் புருஷனை காப்பாத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவ்வளவுதான் நான் கேக்குறேன். தாமினி, எப்படியோ சமாளிச்சுட்ட. ஆனா அவங்க முகத்தை பாக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணோமோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. சந்தேகம் தானே வந்திருக்கு, கன்ஃபார்மா தெரியாதுல்ல. அதனால ராதா நம்ம கிட்ட என்ன சொன்னாலும் நம்ம எக்ஸாக்டா அதே மாதிரி தான் செய்யணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம குருமாவோட ஹெல்ப்போட மோகனை துளசி கிட்ட இருந்து காப்பாத்தியே தீரணும். நம்மளோட அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா சைலண்டா போய் குருமாவோட முகத்தை பாத்துருவோம். என்ன ராதா எது சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்க? பெரிய பக்தி ஆயிட்டியா அவளுக்கு நீ? நான் ஒன்னும் அவளுக்கு பக்தையாலாம் ஆகலமா. நம்ம கிட்ட அவளை விட வேற ஆப்ஷனே கிடையாது. ராதாவால மட்டும்தான் இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுவும் சரிதான். சொல்லுங்க குருமா, நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்கல்ல? ப்ளீஸ் இதுக்கு ஒத்துக்கோங்க குருமா. சரின்னு சொல்லுங்க குருமா, ப்ளீஸ். எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கல. சரி, ஒத்துக்கிறேன். மோகனை காப்பாத்துறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். Thank you. Thank God. அப்படி வாங்க வழிக்கு. என் மோகன் ஐயாவுக்கு நீங்க கொடுத்த அந்த வேதனையில இருந்து அவரு வெளியில மட்டும் வந்துடட்டும். அதுக்கப்புறமா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்க முகத்திரைய கிழிச்சு எல்லார் முன்னாடி உங்களை காட்டுவேன். போய் உன் புருஷன் மோகனை இங்க கூட்டிட்டு வா. பார்த்தா தெரியல, இவனுக்குள்ள பிசாசு இருக்கு. ஆமா, துளசி மோகனுக்கு உள்ள மட்டும் இல்ல, அவனுக்கு வெளியவும் இருக்கு. அங்க பாருங்க மிரர்ல. துளசி அண்ணி, சீக்கிரம் வாங்க, வாங்க ஓடிடலாம். ஐயோ, அவன் இங்க வெளியில எப்படி வருவான்? இப்ப அவன் வெளியில வந்தானா நம்மளெல்லாம் கொன்னுடுவான். காவேரி ஆண்டி சொல்றது கரெக்ட் தான். மோகன் அண்ணாவை இங்க கூட்டிட்டு வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. அவரு அங்கேயே ரூம்லயே இருக்கட்டுமே.
மோகன இங்க கூட்டிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா அந்த அறை துளசியோடது. ஆனா இப்ப அந்த ரூம் எங்களோடது குருமா. நீ அந்த அறையில இருக்க இல்லன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கும் அந்த அறையை ஆண்டுட்டு இருக்கிறது துளசி மட்டும்தான். மோகன் அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வரலன்னா மோகனை என்னால நிச்சயம் காப்பாற்ற முடியாது. சரி, நான் மோகனையாவை அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வரேன். ஐயோ, ரெண்டடி சூனிகாரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒருவேளை அந்த மோகன் வெளியில வந்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து மொத்தமா மேல போக வேண்டியதுதான். ஐயோ சொல்லுங்க, இவகிட்ட சொல்லி புரிய வைங்களா. ராதா, நீ என்ன சொல்ற? ஆமா ராதா, இது பாசிபிள் கிடையாது. ஆமா ராதா, இவங்க எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான். மோகன் அண்ணாவை வெளியே கூட்டிட்டு வராத, அவர் அங்கேயே இருக்கட்டும், உள்ளே ட்ரீட் பண்ணிக்கிட்டோம். ஆமா ராதா, இதுக்கு தேவையில்லாம சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் மோகன் அண்ணாவை உள்ளே இருக்க விட்டுருங்களேன். நீங்கெல்லாம் பயந்து போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்கெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மோகன் ஐயாவை துளசி அக்கா கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும்னா அவங்க அறையில இருந்து அவரை வெளியே கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். சொல்லு ராதா, உன்னால முடியுமா? இதை தவிர நம்ம கிட்ட வேற வழி கிடையாதே குருமா. தாமினி, போ. ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் ஆயிடுது. இந்த தடவை கூட அவங்க முகத்தை நம்மளால பார்க்கவே முடியலையே. எனிவே, ஒரு தடவை துளசி கிட்ட இருந்து நம்ம உயிர் தப்புனதுக்கு அப்புறம் இவங்க முகத்தை கண்டிப்பா பாத்துருவோம். வாங்க. கண்டிப்பா போகணுமா? ஆஃப் கோர்ஸ் போய் தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லம்மா. அங்க போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு தாமினி. தாமினி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.